கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு சின்ன காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவுக்கு வந்தேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தில் கர்த்தர் விதமாய் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. இந்த வீடியோவை கவனிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. ஆண்டவரே, என்கிட்ட பலமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே இது எப்படி நடக்குன்னு தெரியல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோடு கூட போ. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, பயப்படாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. ஆண்டவரே, நான் ரொம்ப பயந்து நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தா பரவாயில்ல, பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது புசல் போல வருகிற போது உங்களை விடுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதாகமத்துல நீ பயப்படாதுங்கிறதான் கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம். பயப்படாதன்னு மட்டும் சொல்லல, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த கிதியோன் ஆண்டவர் அதான் சொல்றாரு, கிதியோனே, நீ மீதியானுடைய எந்த மீதியானருக்கு பயப்படுறியோ, எந்த ஜனக்கூட்டத்துக்கு பயப்படுறியோ, எந்த ஜனக்கூட்டம் உன்னை மேற்கொண்டு விடும், எந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்பா உன்னால போக முடியாது நீ பயப்படுறியோ, அந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்பதாக நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்பா நான் உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி ஆசுவைத்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் சொன்னா அப்படியே செய்வார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற போது கிதியோனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, நடப்பதற்கு வாய்ப்பற்ற ஒரு சூழ்நிலைமை. அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். இந்த இடத்துக்குள்ள கிதியோனை பலப்படுத்தி நீ போன்னு சொன்ன ஆண்டவர் கிதியோனு கூட போனார். நடந்த காரியம் என்ன? பயந்த ஒரு கிதியோன் ஒரு பராக்கிரமசாலியாக மாறினான். ஆண்டவர் உங்களையும் ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றுவார். நீங்க பயப்படுகிற காரியத்தை ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பலத்தையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுப்பார். இந்த வீடியோ கவனிச்சுட்டு இருக்கிற நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறீங்கல்ல, அந்த சூழ்நிலையை எப்படி போய் ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியல, அதை பயந்து ஓடுறீங்கல்ல, சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுங்கள், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் எதிரான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற பண்ணுவார். ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுது கிதியோன் கர்த்தரை நம்பினாரோ அப்போதே கிதியோனுடைய எல்லைக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்தது. கர்த்தர் கிதியோனோடு வந்தார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு ஒரு நாளும் சம்பவிப்பதில்லை. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கடன், எந்த மனிதனுக்கு நீங்க பயப்படுறீங்களோ, எவனுக்கு நேரா ஒளிஞ்சிருக்கீங்களோ, கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.